வெல்கம் டு சிவா அருண் டிவி. மஞ்சள் வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். அவங்க பேருங்க ஐயா? பேர் வந்து குப்புசாமிங்க. நாங்கள் வந்து உத்தண்டியூர். உத்தண்டியூர் என்ன மாவட்டங்க? ஈரோடு மாவட்டம். உத்தண்டியூர் போசாரவாளை கிராமம் உத்தண்டியூர். ஸோ அங்கிருந்து நாங்கள் வந்து கூலி வேலைக்கு இங்கே வர்றோங்க. அங்கிருந்து நாங்கள் வந்து கூலி வேலைக்கு வந்து இது வந்து ட்ரம்மு நாங்கள் வச்சு வேக்காடு விவசாயிகளுக்கு வந்து இதை வந்து நாங்கள் வேக்காடு போட்டு கொட்டி காய வச்சு கொடுத்துட்டு நாங்கள் அடுத்த காலத்துக்கு போயிடுவோங்க. ஆச்சுங்களா? இது வந்து உற்பத்தி எப்படி அப்படிங்க சொல்கிறோம் அப்படிங்கன்னா, இது என்ன ஃபர்ஸ்ட் இது பேர் என்ன, இது எப்படி இது பண்ணுறீங்க? சரி, இது வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கன்னா மஞ்சளுங்க. மஞ்சள் சாகுபடின்னு வச்சுங்களேன். மஞ்சள் சாகுபடி இது வந்து காட்டில் போட்டு குறைஞ்ச ஒரு 8 மாதம் 9 மாதம், அதாவது ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 650 கிலோ டு 700 கிலோ வந்து நாம உற்பத்திக்கு காட்டுக்குள்ளே பரப்பணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 9 மாதம் இருந்துச்சு. இது வந்து ஆள் விட்டு மறுபடியும் அது வந்து ஒரு மிஷினோ அல்லது ஆட்களை விட்டு கொத்துட்டு தோண்டி எடுத்து அதை கொண்டு மறுபடியும் நம்ம எடுத்து குட்டா கொட்டி மறுபடியும் இதை வேக்காடு போடணுங்க. இதை வந்து வேக வச்சு மறுபடியும் அதை காய வச்சு மறுபடியும் அதை பாலிஷ் பண்ணி அவரும் மூட்டை பிடிச்சி மறுபடியும் நான் கொண்டு போய் ஈரோடு, அதாவது மண்டியில் கொண்டு போய் ஏலம் போகிறப்ப நாங்கள் விவசாயத்துக்காரர் வந்து பண்ணி காசு வாங்கிட்டு வருவோங்க. அது இது மஞ்சளுடைய இதுங்க. எங்க வந்து விவசாயம் பண்றாங்க சார்? எதுங்க இது? எங்க விவசாயம்? இது எல்லா ஏரியாவிலையும் பண்ணலாங்க. எந்த ஏரியா வேணாலும் எல்லா ஏரியாவிலையும் மஞ்சள் விவசாயம் உண்டுங்க. எல்லா ஏரியாவிலையுமே நம்ம ஏரியா சொல்ற விட மைசூர் இந்த மாதிரி எல்லா ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது எல்லா நாடுகள்லையுமே மஞ்சள் பயிரிடுவாங்க. கொடுக்கறது இப்படிதான் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? இப்படித்தான் கொடுப்பாங்க. இப்படிதான் கொடுப்பாங்க. ஆமாங்க. விதம் மஞ்சள் அதை எடுத்து அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு 600 கிலோ 800 கிலோ எடுத்து அதை வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம மறுபடியும் காட்டில் நாம உற்பத்தி பண்றதுக்கு நாம காட்டில் நடவு செய்யறோங்க. 6 கிலோ நடவு செஞ்சு மறுபடியும் ஒரு அதாவது 8 மாசம் டு 10 மாசத்துக்குள்ள இது அறுவடைக்கு வந்துடும். அதை வந்து மறுபடியும் 6 கிலோ விட்டு ஒரு இயந்திரம், ஒரு சின்ன மிஷின் விட்டு தோண்டி போட்டு மறுபடியும் 6 கிலோ விட்டு வேலை செய்யணுங்க. அதெல்லாம் வந்து எடுத்து மறுபடியும் பொம்பளை ஆளுங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அங்கிருந்து வரணும்னா அங்கிருந்து கொண்டு குட்டா போடலாம். நம்ம தூரம் வந்தோம்னா ஒரு டிராக்டர் வச்சு டிராக்டர்ல டெய்லர் கொட்டி கொண்டு குட்டா போட்டுங்க. ஒரு 5 10 நாள் வேலை முடியும் போது மறுபடியும் வந்து வேக்காடு கொடுத்துருவாங்க. இப்போ வேக வச்சு எப்படி வெளியே வருங்க? எந்த மாதிரி இருக்கும் வெளியே வரும்போது? சரி, ஆவியோட வேகங்க. இப்போ வந்து கலர் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன கலர்னு சொல்லலாங்க அது? எதுங்க? இப்போ இது மஞ்சள் வந்து என்ன கலர்ல இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? இதுதான் காப்பி கலர்ல இருக்கு. காப்பி கலர்ல அடுத்தது மஞ்சள் வேகும் போது மஞ்சள் கலர் வந்துடும். மஞ்சள் கலர்லாம் மஞ்சள் கலர் நாங்க இது எடுத்து பாய்லர்ல இருந்து கீழே இறக்கும் போது கலர் மஞ்சள் வந்துடும். சரி, இப்போ இது ஒவ்வொன்றா சொல்லுங்க. இப்போ தீ வச்சு எரிக்கிறீங்க, இது என்ன ஆகுது அப்படிங்கறத அப்படியே அந்த ப்ராசஸ் சொல்லுங்க. இப்போ இது பேரலுங்க. இது வந்து இப்போ தண்ணி இதுக்குள்ள தண்ணி இருக்குங்க. குறைஞ்சது 2500 லிட்டர் ஒரு 3000 லிட்டருக்குள்ள இருக்குள்ள தண்ணி இதுக்குள்ள. சரிங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டு காயுங்க. காய விட்டு அங்க ஒரு பைப் வருது பாத்தீங்களா மேல? ஆமாங்க. அது பெண்ட் எல்போ விட்டு வருதுங்களா? ஆமாங்க. அது மூலியமா அந்த ஆவி வருங்க. அது மட்டும் தண்ணி வருங்க. அதுல இருந்து வந்து இங்க இறங்கிங்க. இப்போ பெண்ட் ஆகி வருது பாத்தீங்களா? இதுல வந்து 4 பேரலுக்கும் ஜாயின் பண்ணிக்குது இல்லையா? அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஓபன் இருக்குங்களா? அதுக்கு வந்து இப்போ 1க்கு வந்துட்டு இருக்குங்க. அது சூடாக கொதிக்கிற போது அந்த ஆவி வந்து 1க்கு வருங்க. கேஸ் இது வேக்காடு முடிச்சு அடுத்து அது இதை அடைச்சு போட்டு ஓபன் பண்ணுவோம் 2. அடுத்தது 3 ஓபன் அடைச்சிட்டு 3 ஓப்பன் ஆகுங்க. 3 வேக்காடு வந்து 4 வருஷம் அடைச்சு 4வது ஓப்பன் ஆகும். அதை அடைச்சு அதை ஓப்பன் பண்ணா 1 எடுத்துருவோங்க. இதுல இப்ப எதுல இருக்கு மஞ்சள்? இப்ப நீங்க 4லயும் மஞ்சள் இருக்கு. 4லயும் இருக்கு. 4லயும் மஞ்சள் புல் பண்ணிருங்க. இப்ப அடுத்தது 1 தான் வேக்காடு வந்துட்டு இன்னும் தண்ணி நல்லா கொதிக்கல. அதாவது முதல்ல ஆரம்ப ஸ்டார்டிங் எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிருங்க. மறுபடியும் நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் இது எடுக்கும்போது எங்களுக்கு வந்து எப்படி போட்டாலும் ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிருங்க. மறுபடியும் அடுத்த லைன் வரும்போது எப்படி இது ஆர் போட்டு தான் எடுப்பீங்களா? இல்லைங்க, அதுக்கு போல டோர் இருக்குது பாத்தீங்களா? ஆமா. எப்படி இது டோர் இருக்குது பாத்தீங்களா? ஆமாங்க. இது வந்து டோருங்க. இது அங்கேயே நின்னுக்கும். வண்டிக்கு பாத்தீங்கன்னா டக்கு வண்டி. ஆமா. இந்த வண்டி உள்ள விட்டுங்க. இது இழுக்கும் போது நான் இதுல ட்ரம்ல இருக்கிற மஞ்சள் பூரா அந்த வண்டி கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அதை கூட மறுபடியும் கொட்டுவோங்க. கொட்டிட்டு கலர் கொட்டிடுங்க. இன்னைக்கு கொட்டுற மஞ்சள் நாளைக்கு மட்டும் பரப்பிடுவோம். இன்னைக்கு தொடக்கூடாதுங்க. இன்னைக்கு எடுத்தோம்னா பூரா அது கும்பிடுங்க. இந்த வேலை
பொடி பொடி ஆயிரும். பொடி பொடி ஆயிரும். பொடி ஆகுதுன்னா அப்படி ஆ. கணக்கு எப்படிங்கன்னா, ஆ. இப்போ நாம அப்படி வேக்காடு போறோம்னு வச்சுக்கங்க. ஆ. இப்ப இது இருக்குன்னு வச்சுக்கங்க. ஆ. இது வந்து நாம வேக்காடு இப்போ இருக்குன்னு வச்சுக்கங்க. ஆ. இது வந்து நாளைக்கு ஆ. இன்னைக்கு கொட்டுற மஞ்சள் நாளைக்கு கையில பறக்க போடும்போது எப்படியோ இருக்கும். ஆ. இன்னைக்கு எடுத்துக்கினா இது கூட இப்படி போயிரும். ஓ, 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 ஓ. அப்படி குரண மந்திரம் போய் காயும் போது வந்து ரொம்ப குரணையாயிடும். இது சரி. வேஸ்ட். ஆ, ஆ, அப்போ இது ஒரு 10 ஒரு ₹15 ஒரு டன் விக்குது அப்படின்னா, ஆ. ஒரு குண்டால் விக்குது அப்படின்னாக்கா, இது வந்து ஆ. ஒரு 600, 700, ம். 200, 5000, 10,000 அதாவது 5000 இப்படி தான் விக்கும். இது ஆ. வந்து வேஸ்ட்டா போயிரும். இது ஆ. நமக்கு கண்ணு சிக்காதுங்க. ஓ. நாளைக்கு அங்க எடுக்கும்போது மண்ணுக்குள்ள போடும்போது இது நம்மளுக்கு கிடைக்காது. ஓ, வேஸ்ட்டா ஓ. போயிரும். இன்னைக்கு கொட்டுற மஞ்சள் நாளைக்கு நான் பரப்பி விட்டு நாளைக்கு காய்ச்சி விட்டேன் அப்படின்னாக்கா, ஆ. அது அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். சரி, இந்த மஞ்சள் எங்கெங்க விற்பனைக்கு எல்லா கடைகளுக்குங்களா? இல்ல எப்படி இல்ல கம்பெனிக்கே அந்த மாரி குடுத்துருவீங்க? ஈரோடு. இதுக்குன்னா மண்டி தனி வண்டி ஈரோடு. தனியா இருக்குது. பெரும்பாலும் ஆ. மைசூர்லேருந்து வந்தாலும் கம்ப்ளீட் இதுக்கு வந்து ஆ. மஞ்சள்ங்கிறது வந்து ஈரோடு. ஆ, ஆ. மஞ்சள் வந்து எது எதுக்கு பயன்படுதுங்க? உடல் சொல்லுங்க. அதாவது மஞ்சள் உடல் மருத்துவ குணங்கள். ஆரோக்கியம், பெயிண்ட்டுக்கு போலாம். ஆ. பல சமாச்சாரம் அதாவது சமையலுக்கு ஆ. பெண்கள் முகம் இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆ. சமையலுக்கு மஞ்சள் பொடி, ஆ. பாக்கி ஆ. பெயிண்ட்டு ம். இந்த மாதிரிலேருந்து தான் போகும். ஓ. அதான் நாங்க ஒரு விவசாயிங்க. ஆ. நம்மளுக்கு தெரிஞ்சு நான் அதை சொல்ல முடியும். சொல்ல முடியும். ஏனுங்க. ஓகே. ஆ. அதாவது ஆ. பெயிண்ட்டு, ஆ. வீட்டு சமையல் உபயோகத்துக்கு, ஆ. பெண்கள் மஞ்சள் கிஞ்சல் வச்சுக்கணும். மத்தல ஏதோ ஒரு ஏகப்பட்ட சமாச்சாரம் பண்ணலாம். ஆ. ஒரு ஒரு ஏதோ ஒரு அப்படி இருக்கும். 3 கொம்பு மஞ்சள் வேணும், 4 மஞ்சள் வேணும்னு ஏதோ நாங்க விவசாயிகளுக்கு தெரிஞ்சது. ஆ. ஒரு கோயில் விவசாயம்னாக்கா, ஆ. ஒரு 3 கொம்போட ஒரு மஞ்சள் குடுப்பா ஆ. அப்படிம்பாங்க. ஒரு ஆ. 5 கொம்போட இருந்த ஒரு மஞ்சள் குடுப்பா. ஆ. அப்ப ஏதோ ஒரு மாட்டுக்கு ஈட்டுக்கு ஒரு மடிவைக்கு கிடிவைக்கு வந்து அப்படின்னாக்கா, ஒரு ஆ. மஞ்சள் பார்ப்போம். மஞ்சள் கொம்பு எடுத்து அதை உரைச்சிட்டு மாட்டு காம்புக்கு பூசுங்க. ஆ. அப்படிங்கிற மாரி எங்களுக்கு நாங்க விவசாயிகளுக்கு தெரிஞ்சது அதுதான். ஆ. எங்களுக்கு தெரிஞ்ச வரையில ஒண்ணு வீட்டு உபயோகப்படுத்துறது மஞ்சள் பொடி. ஆ. அது பெண்கள் ஏதாவது குளிச்சிட்டு இருக்குது. ஆ. மூஞ்சிக்கு பூசுவாங்க. தாலிக்கு சம்மந்தப்பட்டதுக்கு கால் சரடுக்கு பூசுவாங்க. ஆ. பாக்கி பெயிண்ட். ஆ. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஓ, ஓ, ஓ. சரி, சரிங்க. இது எப்படிங்க இந்த இது ப்ராசஸ் வந்து கம்பெனி மூலியமா கொண்டு வரதா? இல்ல நீங்களே செட் பண்ணதா? இது சொந்தமா நீங்களே செட் செட் பண்ணதா? பண்ணிக்கிறது. ஓ. முடிஞ்ச உடனே வேற இடத்துக்கு மாத்திருவீங்களா? மாத்திருவீங்க. இது முடிஞ்சா அடுத்து டிராக்டர் வருங்க. ஆ. டிராக்டர் எடுத்து அடுத்த இடத்துக்கு மாத்திக்குவோம். ஓகே. இது எவ்வளவு நேரம் எரிஞ்சுட்டே இருக்கணுங்க? 1 மணி நேரம் எழுந்தா ஃபுல் 24 ஹவர்ஸ் எரியணுங்க. எரிஞ்சு இப்ப நாங்க வந்துக்கிறோம்னா அடிச்சுட்டு எங்களுக்கு அடிச்சுட்டாலும் நாளை காலைல 8 மணிக்கு வருவாங்க. ஆ. அது வரைக்கும் இது எரிஞ்சுட்டே இருக்கும். எரிஞ்சுட்டே இருக்கும். இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னா முதல்ல ஆ. எடுக்கலைங்க காலைல வரக்கும் லேட்டு. ஆ. 50 பேரல்ல 60 பேரல் வருங்க. ஓ, ஓ, அடுத்து நெக்ஸ்ட் டைம் தண்ணி கொஞ்சம் தண்ணி வேக்காடு ஆகும்போது அதுக்கு தண்ணி கூட வந்துருங்க. ஓ, அதுதாங்க இந்த குழி. ஓ. அதுல வர்ற தண்ணிய நாங்க ஒரு சின்ன பக்கெட் இறக்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஆமாங்க. பக்கெட்ல இருந்து தண்ணி ஓகே. அப்புறப்படுத்திடுவோம். யாராவது விவசாயிகள் உங்கள கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க பண்ணி குடுப்பீங்களா? இந்த மஞ்சள் பண்ணி குடுத்துருவீங்க. சரிங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? ஃபோன் நம்பர் ம். சொல்லுங்க. 97 505ங்க. ஆ. 54 954. ஓகே. உங்க பேருங்க ஐயா? குப்புசாமி. உங்க பேருங்க? நம்ம பேர் ரங்கசாமிங்க. ஓகேங்க. சொல்லுங்க. ரங்கசாமிங்க. வேத மஞ்சளுக்கு வந்து ஆ. விரல் எல்லாம் ஒரே விரல்ல இருக்கிறது வந்து ரகமா பொறுக்கி வேத மஞ்சளுக்கு வைக்கணுங்க. ஆ. அது பொறுக்கி வச்சா மட்டும்தான் இது வந்து ஏடு வரும். எல்லா மஞ்சளும் எடுத்து வைக்கிற போது அது ஏடு வராது. சரிங்கண்ணா. அது ஒரு விரல்ல இருக்கிறத வச்சு வச்சா தாங்க ம். அந்த மஞ்சள் வந்து நல்லா முளைப்பு வருங்க. சரிங்கண்ணா. அது காடு தள்ளி வருங்க. ஓகேங்க. அந்த விரல் 5 விரல் 4 விரல் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சோம்னா அது ஏகப்பட்ட மஞ்சள் வேஸ்ட் ஆகுங்க. வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட் ஆயிரும். ஓ, ஓ, ஓ. ஒரே விரல்ல மாதிரி இருக்கிற மஞ்சள் மட்டும் எடுத்து வச்சா தான் வித மஞ்சளுக்கு ஒரு முளைப்பு வரும். வரும். அது வந்து கால் பெரியங்க. ஓ. 5 மஞ்சள் 6 மஞ்சள் இருக்கிறத எடுத்து வச்சோம்னா அது கொசன்னு முளைப்பு வருங்க. முளைப்பு வரும். முளைப்பு வருங்க. ஓகே. நன்றிங்க. மஞ்சள் வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்றாங்க? அதை எப்படி தயாரிக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்க இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனல பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி. வணக்கம்.